நம்ம அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறோம். புடவை கட்டுறது எவ்வளோ சுலபமாக நான் அந்த முறை கட்டியிருக்கேன். இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக தான் யோசித்து கட்டினேன். நான் வந்து எப்போவும் வேறு மாதிரி கட்டுவேன். இந்த முறை என்ன செஞ்சேன், ஜாக்கெட் பிட்டை அப்படியே கட் பண்ணி அதை வந்துட்டு நான் மேலங்கியாக அப்படியே அழகாக அதை போட்டுட்டு, அதுக்கப்புறம் கீழே வந்து பட்டையை ஃபுல்லாக மடித்து ரெண்டாக மடித்து நடுவில் தாலி கயிறு கட்டிக்கிட்டு அதை அப்படியே இடுப்பில் வச்சு போட்டுட்டேன். அதுக்கு அடுத்ததாக நம்ம காதணி, நெக்லஸ்ஸு, அந்த வளையல் மாலை இதெல்லாம் வந்து அணிவிச்சுக்கிட்டு, அடுத்து ஒன்று ஒன்றா சின்ன சின்ன வேலைகள் தான் அம்மன் வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தாங்க. இந்த பட்டைகளை நான் பிரிக்கவே இல்லை, அப்படியே ரெண்டாக மடித்து உள்ள இருக்க பேப்பரை மட்டும் எடுத்து கட்டிட்டதுனால நம்மளுக்கு பட்டை வைக்கிற வேலையே இல்லை. 2 நிமிஷத்தில் புடவை கட்டுற வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருச்சு பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நகையாக நம்ம அவங்களுக்கு போட்டிருக்க அந்த காசு மாலை, அதுக்கடுத்தது நம்மளுக்கு வந்து இந்த முக்கியமான நாட்களில் மட்டும்தான் இந்த தலையில் வைக்கிற பெரிய கிரீடம் வைப்பேன். மற்ற நாளில் சின்ன கிரீடத்தை அந்த தலையோட உயரத்தில் வச்சுக்குவேன். இதில் வந்து தாலி கயிறு 2 பக்கமும் நான் கட்டி வச்சுருக்கேன். அதனால் அதை அப்படியே தலையில் வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இறுக்கி சைடு பக்கமாக நல்லா இறுக்கி முடித்து போட்டுடணும். ஏன்னா பூக்கள்லாம் நம்ம வைக்கக்குள்ள அது நழுவிடாமல் இருக்கணும் இல்லையா. இது வந்து நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் பூ தான். நமக்கு பூ கிடைக்காத நேரத்தில் இந்த மல்லிகை, கனகாமரம் 2ம் இந்த மாதிரி முக்கியமான பூஜை நாட்களில் நம்மளுக்கு வைக்கக்குள்ளே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக வாங்கி வச்சுருக்கிறேன் நான். அப்புறம் முகம் பார்க்க டக்குன்னு ஒரு மாதிரியாகவே இருக்கு, அதனால் சந்தன குங்குமத்தை முன்னாடி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாலிக்கு ஃபஸ்ட்டு பொட்டு வச்சுட்டு, நெத்திக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வந்து நீங்கள் மொத்தியாக கூட வைக்கலாம். நான் மெடிசாக தான் நல்ல சந்தனம் அப்படிங்கிறதுனால நம்ம லைட்டாக தான் குழச்சி நான் பூசியிருக்கிறேன். மேலே இருக்க பாம்புக்குமே 5 தலைக்கும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம தாலிக்கு வச்சுக்குவோம் குங்குமம். அடுத்தது நம்ம முகத்துக்கு வைப்போம். அடுத்தது இந்த மூக்குத்தி ஆபரணம்லாம் இல்லாமல் நம்ம மற்ற அலங்காரம் பண்ணக்குள்ள அது ஒரு மாதிரியாக இருந்தது. சரி ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூ மாலையெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமத்தை வச்சுட்டோம் பிள்ளைங்களா. இந்த அம்மன் அலங்காரம் எப்படி செய்கிறீங்க அப்படின்னு நம்ம பிள்ளைங்கள்லாம் இங்கே கேட்பாங்க. சரி அதை எடுத்து உங்களுக்கு அது ஒரு வீடியோவே கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த முறை நான் ஒரு அலங்காரமும் செய்யக்குள்ளே எங்கள் பையன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தான். இப்படி தான் நான் வந்து சிம்பிளாக, இது எனக்கு யாருமே உதவி கிடையாது, நானே ஒரு கையால் வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு கையால் அலங்காரமும் செஞ்சுடுவேன். அதை தான் உங்களுக்கு நான் வந்து காட்டுறது. இது வந்து அவங்களுக்கான வாகை மாலை, பார்க்குறதுக்கு கரவாரம் போல் இது 2 பக்கம் வைக்கக்குள்ளே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அது பின்னாடி பக்கம் நம்மள்ட்ட எந்த அணைப்பும் இல்லை, அதனால் நான் ஒரு குழா மாதிரி பேப்பர் காலண்டர் குழா வச்சு அதில் தாங்கி பிடிக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் ஒரு கயிறு, தாலி கயிறும் நடுவில் இழுத்து வந்து கட்டிக்கிட்டேன். பூக்கள் வைக்கக்குள்ளே எப்போவுமே இந்த காதங்கி ஆட தான் செய்யும். நான் பூக்களை அடியில் மாலைக்கு இடுக்கில் கொடுத்துட்டு அதை அப்புறம் சரி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த காதடக்கம் வந்து 2-3 மாடல் நம்மள்ட்ட இருக்குது. இருந்தாலுமே இந்த காதடக்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இந்த ரவுண்டு வடிவத்தில் இருக்கிறது வாங்கணும் அம்பாளுக்குன்னு சொல்லி வாங்கினேன். அதுமாரி இந்த பூ வந்து நம்ம ஊரில் சம்பங்கி மட்டும்தான் கிடச்சிது. ஜவந்தி பூவும் இந்த ஊரில் இப்போ கிடைக்கல, சமீபத்தில் சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால. இது வந்து காரைக்கால் போயிட்டு என் பையன் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரோஜா பூ மாலை கட்டி வாங்கிட்டு வந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ரோஜா பூ மாலை போடக்குள்ள. இந்த உடுக்கை வந்து ரொம்ப நாள் ஆசை வாங்கணும். இது 80 ரூபாயோ 90 ரூபாயோ தான். நான் ஆன்லைனில் தான் அந்த உடுக்கை வந்து போட்டு வாங்கினேன். மூக்குத்தியும் அடுத்த முறை ஒரு பெரிய மூக்குத்தி நம்ம வாங்கிடணும், வேறு மாதிரி மூக்குத்தி வாங்கிடணும். இப்போதைக்கு நம்ம கையில் இருந்ததை நான் வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். டோட்டலாக எல்லாம் முடித்தோன்னே அம்மா ரொம்ப அழகாக இருந்தாங்க. சந்தனம் திருநீர் வைக்கிறதுல நேர்க்க பட்டையாக சந்தனத்தை வச்சு விட்டு அது பார்க்க திருநீர் போல் தெரியுது. உங்களுக்கு வந்து புருவத்தையும் லேசாக சரி பண்ணி வச்சாச்சு. பார்க்க அம்மனோட அலங்காரம் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிள்ளைங்களா. ஆடி வெள்ளியில் இந்த தரிசனத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது எல்லாத்தையும் நான் ஒன்றா இணைச்சிருக்கேன். கத்தியில் எப்போவுமே எலுமிச்சம்பழம் ஒன்று நம்ம குத்தி வைக்கிறது தான். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த அலங்காரம் மனசுக்கு. அதனால் உங்களுக்கும் காட்டிடலாம் அப்படின்ட்டு இது நம்ம செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு செஞ்ச அலங்காரம் இது. பூசணிக்காய் தீபம், ஆரத்தி அப்படி எடுத்துருக்கேன். அப்புறம் ஆடிப்பெருக்குக்கு வந்து ஜலதீபம் காட்டி நிறைய அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் முக்கியமாக எல்லாமே ஒன்று செஞ்சிட்டேன் பிள்ளைங்களா. அந்த நடுவில் இருக்க கல்லாரம் பார்த்திங்கன்னா 2 அடுக்காக இருக்கும். அது மேலே தனியாக உள்ளதுனால அது நடுவழியால் உங்களுக்கு வந்து அந்த தாலியை எடுத்து வெளியில் விடுற மாதிரி வச்சுருக்கேன். கீழே இருக்கிற கல்லாரம் பார்த்திங்கனாக்கா
3 அடுக்காகவே நமக்கு 500 ரூபாய்க்கே கிடச்சிது பிள்ளைங்களா. நான் கூட 500 ரூபா சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி வாங்கினேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பெரிய ஆரத்தை மட்டும் போட்டிருக்கிறேன் இந்த வாட்டி. அதுமாரி 2 பக்கம் அவங்களுக்கு குத்து விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது நம்ம வந்து எப்போவும் நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடியது. அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிது. மயில் தொகையும் அவங்களுக்கு நான் ஒரு கட்டு வச்சுருக்கேன். நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படக்குள்ள, திருஷ்டி வாய்ப்புகள் ஏற்படக்குள்ள அதை நமக்கு வந்து தலையில் தட்டி நம்ம அது திருஷ்டியெல்லாம் போக்குறதுக்கு அந்த மயில் தொகை நமக்கு பயன்படும். பழ வகைகள், கனி வகைகள் வந்து எங்களுக்கு எல்லா வகையான கனியும் கிடச்சிது. இது வந்து ஸ்வீட்டு உங்களுக்கு வந்து பால்கோவா, அப்புறம் கண்ணாடி வளையல், மஞ்சள், குங்குமம், அதில் ஒரு பெரிய அடுக்கு ரோஜா மல்லி பூத்து இருந்துச்சு. அதையும் அவங்களுக்கு சமர்ப்பணம் எப்போ அவங்க தாலிக்கு வைப்போம் இல்லையா, அதுக்காகவே வச்சுக்கிட்டேன். நல்ல நிறக்க சாம்பிராணி அந்த அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராணி தான். நிறக்க சாம்பிராணி போட்டு தேங்காய் உடச்சி வச்சு அப்படி போடக்குள்ள அவங்க மனசு ரொம்ப குழுகுழுன்னு இருக்கும். நம்மளோட பிரார்த்தனைகள், நம்ம கேட்கக்கூடிய வரங்களை அவங்க பரிபூர்ணமாக நமக்கு தருவாங்க. இந்த வாட்டி அலங்காரமும் என் மனசுக்கு திருப்தியாக இருந்தது. இது என் பிள்ளை வந்து எனக்கு கிஃப்டாக பணம் வச்சு கொடுத்தா. அது அம்மனோட கோயில் வேலைக்காக நான் அவங்களுக்கே அதை சமர்ப்பணமாக வச்சுட்டு என் பிறந்த நாளைக்காக அவன் தந்திருந்தான். இப்போ நமக்கு கிடைச்சா என்ன, நம்ம அம்மனுக்கு தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காகவே நான் அதை காணிக்கையாக வச்சுட்டேன். அவங்க மடியிலேயே வச்சுட்டேன் பிள்ளைங்களா. அதில் ஒரு குண்டானும் நம்ம புதுசாக இன்றைக்கி அவங்களுக்காக எடுத்து நல்லா அதில் சர்க்கரை பொங்கல் வச்சு நல்லா நெய் மணக்க அவங்களுக்கு காட்டக்குள்ளே ஒரு மனசு நமக்கு வந்து நிறைவாக இருக்கும். அந்த சர்க்கரை பொங்கலை அவங்களுக்கு ஊட்டி விடக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு ஆனந்தம், பேரானந்தமாக இருக்கும் பிள்ளைங்களா. அப்புறம் அவங்களுக்குன்னு இல்லை வெள்ளி கிண்ணத்துலேயும் அவங்களுக்கு எடுத்து அந்த பொங்கலை அவங்களுக்கு காமிச்சிட்டு வந்திருக்கவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, அடுத்தபடியாக மாவிளக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த மாவிளக்கும் நம்ம வந்து பூங்கார் அரிசின்னு சொல்கிறது அது வந்து வாங்கி வச்சுருந்தேன். அந்த அரிசியில் இந்த வாட்டி மாவு அரைச்சி மாவிளக்கு போட்டு மன நிறைவாக அவங்களுக்கு காட்டியாச்சு. எப்போவுமே இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நம்ம மாவிளக்கு போடுவதுங்கிறது மாரியம்மனுக்கு அவங்க மனம் குளிர்ந்து நம்ம குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கவும், நம்ம குடும்பத்தில் செல்வம் செழிக்கவும், சந்தோஷம் நிலைக்கவும் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நம்ம அம்மன் நம்ம வீட்டிலே இருக்கக்குள்ள நமக்கு ரொம்ப சந்தோஷமாக நம்மளை எந்த வகையில் கொண்டாட முடியுமோ அந்த வகையில் அவங்களுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரத்துலேயே அவங்க கோயில் வேலைகள் நல்லபடியாக நடந்து, இந்த கும்பாபிஷேகம் நடந்து அம்மனோட அருள் இந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய முக்கியமான வேண்டுதல். அதுபோல் தாயிடம் பிரார்த்தனை வைத்த குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லபடியாக சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது என்னோடய மனப்பூர்வமான வேண்டுதலாக வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரமே அவங்களோட கோயில் வேலைகள் நடந்து அவங்க கும்பாபிஷேகம் விரைவாக நடக்கும். அம்மனோட அலங்காரம் எப்படி செய்கிறோம், எப்படி அவங்களுக்கு பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக ஃபுல்லாக கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுத்ததில்லை. நான் எப்போவுமே ஒரு கையில் செல்லு வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுனால என்னால் கொடுக்க முடியல. இந்த முறை எங்கள் பையன் இருந்ததுனால எல்லாத்தையுமே தெளிவாக வீடியோ எடுத்து கொடுத்தான் எனக்கு. அதனால் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்போ இந்த அம்மனோட அலங்காரத்தை வச்சு சாமிக்கு ஒரு நல்ல ஒரு பாடல் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, இதை இப்போதைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்குறேன். அம்மனோட அருள் பார்வை உங்கள் அனைவர் மேலேயும் பட்டு உங்கள் அனைவர் குடும்பத்திலும் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடக்கணும்.